ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் காணாமல் போயிருப்பா. எங்கடா போயிருப்பான்ட்டு எல்லாம் பதறி அடிச்சுட்டு தேடிட்டு இருக்கும்போது அந்த அடகு கடைக்காரர் சொல்கிறாங்க, மேபி அவள் டேவிடை பார்க்க போயிருப்பா. ஏன்னா அவள் அந்த கேஸை பற்றி சீரியஸாக விசாரிச்சுட்டு இருந்தா நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. அந்த டேவிட் வேறு யாருமே இல்லை, அந்த செத்து போனான்ல பெரிய மாஃபியா, அவனோட பையன் தான். ஆக்சுவலாக அந்த டேவிட் வேறு யாருன்னா ஜியான் இருக்கான்ல, அவன் தான். அந்த மாஃபியா செத்து போனதுக்கப்புறம் இவனோட வாரிசு நான் தாங்கிற மாதிரி அவனே அவனை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பான். இப்போ ஓடாலரோட பையன் டேவிட் வேறு யாருமே இல்லை, ஜியான் தான். நம்ம எப்படியாச்சும் அவனை அரெஸ்ட் பண்ணோம். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினை முதல்ல போய் பார்க்கணுன்னு இருக்க. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜியோனோ வந்துடுற, இருறா உனக்கு இதாண்டா கடைசி நாளுங்கிற மாதிரி அவள் வெறித்தனமாக ஷூட்டிங் பாயிண்ட் எல்லாம் வச்சு கரெக்டாக நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ ஷூட் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக ஏதோ ஒரு கார் வருது. யாரா அதுன்னு பார்த்தா வேறு யாருமே இல்லை, ட்ரக் லார்ட் இருக்கால அவள் தான். அவள் சரியான கோபத்தில் வந்துக்கிட்டு இருக்கா, அவங்க அக்காவை இப்படி பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்ட்டு. அவள் வந்து என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்ட்டு அடிக்கலான்னு வர, அதுக்குள்ளே அந்த கொரியன் சைனீஸ் இருக்கான்ல, அவனோட அசிஸ்டன்ட் பிடிச்சிங்கன்னா இவனை பிடிச்சி அடி நடிச்சிட்டு இருக்கான். என்ன அவங்க அக்காவை பார்த்தியா, எல்லாமே சூப்பராக இருக்காங்களா என்னன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. இவளுக்கு வெறியாவது எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கும்போது தான் நான் தான் சொன்னேன்ல உன்னோட எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதன்ட்டு. நீ தான் அவளை எப்படியோ அழிக்கணும்னு நினச்சல, அதுதான் நான் பண்ணேன். இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. நான் தான் அவளை கொல்லுவேன்னு நினச்சேன், நீ எதுக்கு பண்ணங்கிற மாதிரி அவள் கத்திக்கிட்டு இருக்கா. சரி இப்போ அதனால் என்ன அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கூலாக பதில் பேசிட்டு, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லையா அப்படின்ட்டு அந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறான். ஆக்சுவலாக இவன் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பால, அது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இதோ எதுக்கு இப்படி தேவையில்லாமலாம் பண்ணுற பாத்தியா, இப்போ கஷ்டப்படுறது நீ தானன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு மாத்திரையை கொண்டு வரான். அந்த மாத்திரை வேறு யாருமே இல்லை, இவங்க எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணுறது அவளோட ஃபார்முலாவை பேஸ் பண்ணி. பட் இவ செய்கிற மாத்திரை விட அது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குமாம்மா. தோ இதை சாப்பிடு, அவ்வளோதான் சரியான போதையாக இருக்கும்ட்டு போட்டு விட அவள் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம துப்பிடுறா. தோ இதுக்கு மேலே இப்படிலாம் பண்ணனா உனக்கு இவ்வளோதான் நிலமன்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜியானுக்கு ஃபோன் வருது. அவன் பார்த்தானே ஏதோ ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான், யாரோ ஷூட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரியா முழிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இதான் சாக்கு, அவன் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கான்னு கரெக்டாக இவ்வளோ பாயிண்ட் பண்ணிடுறான். பட் ஜஸ்ட்டு மிஸ் பார்த்தீங்கன்னா அவனோட தலையை சுடாமல் கையில் இருக்குள்ள ஃபோனு அதை ஷூட் ஆகிடுது. அதனால அவன் கிட்டத்தட்ட ரொம்ப பாதிக்கலாம் இல்லாமல் சேஃபாக தப்பிச்சிட்டான். பட் அவனுக்கு சின்ன கிராக் மட்டும் வந்துடுது. அவன் நம்ம ஹீரோயின் இருக்கிற பொசிஷன் பார்க்க ஹீரோயின் அப்படியே விடாமல் இதாண்டா சாக்குன்னு ஷூட் பண்ணலான் இருக்க. கரெக்டாக எங்கள் சீஃப் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்தா யாருமே நிற்காமல் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு இப்போ பேக்கப் ரெக்வஸ்ட் கண்டிப்பாக தேவையில்லை. அதனால சீஃப் இங்கெல்லாம் முடியாது, வேற எதனா தான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இந்த கிரைம் யூனிட் இருக்கார்ல அவருக்கு கால் போட்டு கேட்டால் பாசிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. கமிஷனர் வழக்கம் போல் எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு மீட்டிங்கை போட்டுட்டான். மீட்டிங் வச்சு இப்போ நாட்டை எப்படி பிடிக்கிறது அப்படி இப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்க. இப்போதைக்கு எவனுமே ஒத்துழைக்க மாட்டாங்கிற மாதிரி நம்ம இவர் சொல்லிட்டு இருக்காரு கிரைம் யூனிட் ஹெட். அப்புறம் சீஃபுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பேக்கப் இல்லாமல். கமிஷனர் இங்கே அவரோட மீட்டிங் ஆரம்பிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அங்கே தனியாக போராடிட்டு இருக்கா. பட் இவளோட லொக்கேஷன் கிட்டத்தட்ட எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. வந்து மாற்றி இது பண்ணிக்கிட்டு இருக்க. அவனால் எவ்வளோ முடியுமோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எவ்வளோ ஷூட் பண்ணாலும் அங்கே ஆளுகளாக ஜாஸ்தியாக இருக்காங்களே. இவ பாட்டுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஜியோனும் சரி கொரியன் சைனீஸும் சரி எப்படியாச்சும் தப்பிக்கலாங்கிற மாதிரி போயிட்டு இருக்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஜியோனுக்கு டக்குன்ட்டு அந்த வெளி இருக்குல்ல அது ஜாஸ்தி ஆயிடுது. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம எப்படியாச்சும் அவளை பிடிச்சிக்குள்ளே போட்டே ஆகணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஜியோனுக்கு ஃபஸ்ட்டு தப்பிச்சு போனால் போதுன்ட்டு லிஃப்ட் கிட்ட அவன் ஓப்பன் பண்ணி நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த ஃப்ளோருக்கு போயிடுறா. பட் அதுக்குள்ளே ஆளுகளாக வந்துடுறானுங்க. இவ்வளோ முட்டை கொடுத்து எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்க. கரெக்டாக அவங்க பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிற ஃப்ளோரையே சொல்லிடுறாங்க. இவ்வளோ 20th ஃப்ளோர்னு சொன்னோடனே சரி போகலாம் அப்படின்ட்டு இவ்வளோ லிஃப்ட் கிட்ட வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனுக்கு பாட்டு போட்டு விட்டுருப்பாள் நம்ம ஹீரோயின். அது இவங்களோட ஃபேவரட் சாங் தான். அவன் போட்டுக்கிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒத்தையில் போராடிக்கிட்டு இருக்க. அவனுக்கு ஏதோ கொஞ்சமாக சென்ஸ் வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஆளுகளை சரியாக சுத்த போட்டாங்க. இவன் நினைச்சாலும் போக முடியாத அளவுக்கு அத்தனை பேர். அவனுக்கெல்லாம் வந்து லைனாக பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ்வளோ கன் ஷாட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முடிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு அவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு எரிச்சு விடுறது அது இதுன்ட்டு பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ உயிரே பொழைக்க முடியாதுங்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. வேறு வழியே இல்லாமல் அவளும் எவ்வளவோ முடியுமோ அவ்வளோ போராடிக்கிட்டு அந்த கேஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அடிச்சுட்டே பார்த்தீங்கன்னா ரூமை விட்டு எப்படியோ அந்த புகையில் தப்பிச்சிட்றா. பட் தப்பிச்சு போனாலும் அவனுக்கு கன் ஷாட்டை நிறுத்துற மாதிரி இல்லை. இவளுக்கே ஒரு கட்டத்தில் சரி முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுது. அவள் எவ்வளவோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹியூன் இருக்கான்ல அவன் தான் ஆல்ரெடி பேசியிருப்பாங்களே அவன் வந்துடுறான். வந்த உடனே சரி பில்டிங் ஃபுல்லாக இந்த மாதிரி சவுண்டாக தான் கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் தனியாக போராடிக்கிட்டு இருக்க. இவனும் சரி ஹீரோயின் எங்கே இருக்கலான்னு கண்டுபிடிக்கலான்ட்டு போயிட்டுருக்கான். பட் போய் பார்த்தா தான் தெரியுது அங்கேயே ஆளுக வந்துட்டானுங்க. இங்கே ஒரு 10 பேர் அங்கே ஒரு 10 பேர்னு மொத்தம் 20 பேர் ஸ்டார்டிங்லேயே சுற்று போட்டுறானுங்க. அங்கே ஹியூன் அவனோட ஆயுதத்தை எவ்வளோ போராட முடியுமோ போராடிக்கிட்டு இருக்க. ஜியோன் பார்த்தீங்கன்னா தப்பிக்கலான்னு பிளான் பண்ணிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே சரி டக்குன்ட்டு ஷூட் கூட பண்ணிடுறான். அவனால் ஒன்றுமே முடியல. அதுக்கப்புறம் தான் ஜியோன் நீ என்னை கொல்ல வந்த நினச்சியா, நான் உன்னை விட்டுருவேன்னு நினச்சின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் எப்படியோ நான் உன்னை விட்டு வச்சுருந்தேன், இதுக்கு மேலெல்லாம் முடியாது, எதுக்கு இதெல்லாம் மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா இவ கன் எடுத்து இவளையே ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவன் என்னென்ன ஃப்ராடெல்லாம் பண்ணியிருக்கானோ எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இவ்வளோ பண்ணியிருக்கே உன் மனசாட்சி ஒருத்தல உனக்கு கொஞ்சம் கூட எப்படி கூசவே இல்லையாங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. நீ இவ்வளோ நாள் ஓடி என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு ட்ரை பண்ண, உன்னால் என்ன முடிஞ்சா, நீ என்ன பண்ணாலும் சரி இல்லை உன் டீம் என்ன பண்ணாலும் சரி என்னையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணதெல்லாம் என்ன போய்
போச்சு, ஒன்றுமே ஆகலை, எனக்கு எகெயின்ஸ்டாக உங்ககிட்ட ஒரு ப்ரூஃப் கூட இல்லைல்ல, இப்போ கூட நான் எவ்வளோ குத்தம் பண்ணாலும் சரி என்னை யாராலையும் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா என்னால் முடியுண்டாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்ட்டு அவள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த லைவ் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி கேமராவை ஆல்ரெடி இடுப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வச்சுட்டு வந்திருப்பா. இவன் பண்ணது பேசினது எல்லாமே லைவாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ வேறு ப்ரூஃபே இல்லை, இவன் தான் பண்ணியாகணும். அது வேறு யாருமே ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹீரோயினோட ஹெட் இருப்பாங்களே அவங்க தான். இங்கே ஆஃபீஸில் எல்லாருமே இதை பார்த்தீங்களான்னு பேசிகிட்டு இருக்க, என்னத்தடா அப்படி பார்த்தீங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி இவனோட ப்ரூஃப் தான் லைவ் சரியான வைரல் ஆகிடுது. எல்லாரும் அதை தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இதை நம்ம ஹீரோயின் இல்லைன்ட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, கிம்மா பார்த்தீங்கன்னா சட்டை போட்டு சண்டை போடுறதுக்கு கிளம்பிட்டாரு. இப்போ கமிஷனர்லேருந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சுல இவங்க மேட்டர்லாம் தெரியுமா என்ன அப்படின்ட்டு கிரைம் யூனிட்டோட ஹெட் அப்படியே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. அங்கே மீட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் ஃபோனையே கொண்டு வாடான்ட்டு கமிஷனர் பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு, ஜியாங் அங்கே தான் இருக்கான்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கமிஷனருக்கே ஒரே ஷாக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ கொஞ்சம் மயக்கத்தில் இருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா எஞ்சிடுறான். அங்கே ஜியாங் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே கொல்றதுக்கு சரியான வெறித்தனமாக போட்டு அப்படி அடிச்சுட்டு இருக்கான், பொண்ணுன்னு கூட பார்க்காம. என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்ட்டு அவன் அடிக்க, அவள் பார்த்தீங்கன்னா என்னதான் செஞ்சாலும் சரி அவள் அசராமல் நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக கொரியன் சைனீஸ் இருக்கான்ல, அவன் வந்து இப்போதைக்கு நம்ம கிளம்புறது தான் ஃபஸ்ட்டு முக்கியம், இப்போ வாங்க கிளம்பலாம், இவளை கூட நம்ம பொறுமையாக பார்த்துக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா 4-5 பெயின் கில்லரை போட்டு கிளம்பிட்டாரு. இப்போ முடியலன்னா எப்படி நான் போய் காப்பாற்றுறதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ போயிட்டுருக்க. யார் என்ன சொன்னாலும் சரி கேட்காம போயிடுறாங்க. பட் அவங்க இடத்துக்கே பார்த்தீங்கன்னா ஆளுகளாக வந்துட்டாங்க ஹீரோவோட இடத்துக்கு. கரெக்டாக ஹீரோ அவங்க ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் அங்கே போராடிக்கிட்டு இருக்கா. இப்போ கொரியன் சைனீஸ் இருக்கான்ல, அவன் தான் பிடிச்சி நம்ம ஹீரோயின் அடிச்சிட்டு இருக்கான். இவனாலே முடியல, ஜாங்க வந்து அடிச்சிட்டு இருக்கேன்ட்டு மாற்றி 2 பேரும் ஒரு புள்ளியை செஞ்சுட்டு இருக்க. ட்ரக் லாடெல்லாம் அடிச்சு போட்டிருப்பாங்களே, அவகிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் ட்ரக் லாட ஹெல்ப்போடு கன் வாங்கிடுறா. வாங்கி அவனை கொல்லலான்னு போனால் அவன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறான். அவன் லிஃப்ட் கிட்ட போய் ரெடி ஆகலான்னு நின்றுக்கிட்டு இருக்க. இங்கே ஹியூனும் மேலே போறதுக்கு அத்தனை பேரும் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் சுற்றி வந்துடுறானுங்க எவ்வளோ அடித்தாலும். அவன் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அடகு கடைக்காரர் இருக்கார்ல, நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சீஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கே கிட்டத்தட்ட எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். இனிமேல் எவனாச்சும் வந்தீங்கன்னா பாரு அப்படின்ட்டு ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அவன் இடத்துக்கு கிளம்பிட்டான். இங்கே ஹியூன் தனியாக போராடிட்டு இருக்க. கரெக்டாக கிம்மு வந்துடுறான். வந்த உடனே பாருங்கடா அப்படின்ட்டு ஹியூன் ஒரு பக்கம் கிம் ஒரு பக்கம் 2 பேரும் மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. எவ்வளோ பேத்த காலி பண்ண முடியுமோ அவ்வளோ பேத்த காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹியூனுக்கு தான் அந்த கத்தினாலே பயமே. ஸோ எல்லாம் வேணும்னே கத்தி கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வாழ்வாசலாங்கிற மாதிரி போராடிக்கிட்டு சாவடி அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு நின்றுட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு இவன் மேலே யாரோ ஒத்தி வைக்கிறாங்க. வேற யாருமே இல்லை, மாஃபியா இருக்கான்ல அவன் தான். அவன் வந்துட்டு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு கியூன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. எதுக்கு எங்கள் அப்பாவை கொன்ன, நீ தானே கொன்ன அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன் இவங்க கூட வச்சிருப்பாங்களே, அவன் கிட்ட கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அவனே சொல்லியிருப்பான், எங்கள் அப்பாவை கொன்னது வேற யாருமே இல்லை, ஜியாங் இருக்கான்ல அவன் தான் அப்படின்ட்டு இருக்கும்போது ஜியாங் தான் அவங்க அப்பாவையும் கொண்டுட்டு ரஷ்யன் மாஃபியாட்ட போய் இந்த மாதிரி உங்கள் அப்பாவை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும், நான் சொல்கிறேங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். வேறு யாருமே இல்லை, அது இவன் தான், ஓடாலர் தான் அப்படின்ட்டு ஓடார் மேல் பழிய போட்டிருப்பான். தோ இப்போ நீ விட்டா அவனை எப்போவுமே பிடிக்க முடியாதுன்ட்டு ரஷ்யன் மாஃபியா ஓடாலர் கொள்ள காரணமாக இருந்தவனே ஜியாங் தான். அவங்க அப்பாவை இவன் கொண்டுட்டு பழிய மாற்றி போட்டிருப்பான். இப்போ நீ போ அப்படின்ட்டு இவன் ஹீரோயினை காப்பாற்றி விட்டுறான். ஹீரோயின் இதான் சாக்கு அப்படின்னு ட்ரக் லாட் இருக்கால, அவளை எடுத்துகிட்டு போயிட்டுருக்க. அங்கே கொரியன் சைனீஸ் வந்து மாஃபியாவை குத்திக்கிட்டு இருக்கான். மாற்றி எல்லாம் சண்டையாகவே போயிட்டுருக்கு. இன்னொருத்தனை குத்துனன்ட்டு. ஆனால் அவன் மாஃபியா பார்த்தீங்கன்னா அப்போ கூட ட்ரக் லாட விடாமல் அவனுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. இவங்களோட லவ் நிஜமாலுமே கொஞ்சம் பீரியடாக இருந்தாலும் செமையாக இருக்கும் கைஸ். அவன் எப்படியோ மாஃபியா பத்திரமா ட்ரக் லாட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ இவங்க வேறு வழியே இல்லை, தப்பிச்சே ஆகணும் அப்படின்ட்டு எல்லாம் நினைச்சுக்க. சீஃப் வந்து பார்க்குறாரு, இடமே குப்பை மாதிரி அப்படியே மாறி கிடக்குது. அப்போ தான் ஹீரோ இங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் எப்பயோ கிளம்பிட்டான், உன்ன மாதிரி அவனை லேட்டாக வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ் போயிருக்கான். இங்கே ஒரு தவறமான சம்பவம் பண்ணுவா பாருங்க. போலீஸை கூப்பிட்டா எவனுமே வரமாட்டான். ஹீரோ பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கமிஷனர் ஒரு மீட்டிங் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே போய் எல்லாத்துக்கு முன்னாடி கமிஷனரை ஒரே அற விட்டுட்டு கிளம்புவான் பாருங்க. இப்போ பேக்கப்புக்கு வேற வழியே இல்லை, எல்லாம் ஹீரோ பின்னாடி தானே போய் ஆகணும். ஹீரோ பாட்டுக்கு போக ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் போலீஸ்ன்ட்டு எல்லாம் ஹீரோ பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ பாரு போலீஸ் எப்படி பின்னாடி வரும்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சீஃப் கூட்டிட்டு வண்டி எடுத்துட்டு அவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, அந்த இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே சண்டை ஓஞ்ச பாடு இல்லை. ஒரு பக்கம் ஒவ்வொருத்தவங்களுக்கு காயம் பட்டுக்கிட்டு இருக்க. மாஃபியா இருக்கான்ல, அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரத்த காயம் மட்டும் வந்திருக்கு. அப்போ ட்ரக் லாட் கிட்ட நீ ஓகே தானன்ட்டு அவன் கிட்டக்கிட்டு இருக்க. இவனுக்கு இப்போதான் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக சின்ன வயசுலலாம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். எல்லாரும் சும்மா அவனை பிடிச்சி அடி நடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அப்பாவை ஒரு டைம் பார்த்துருப்பான். அங்கே எல்லாம் சேர்ந்து இந்த மாஃபியா புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவர் தான் காப்பாற்றிருப்பாரு. உன் வயசு என்ன அப்படின்னு கேட்க அவர் பார்த்தீங்கன்னா 18 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். நீ ஸ்கூல் படிக்க வேண்டிய வயசு, இப்போ எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அவனை அடிக்கவோ எதுவுமே பண்ணாமல் அவ்வளோ அன்பாக பேசியிருப்பாங்க. அவர் அந்த கொடுத்த ஒரு அட்வைஸ்னால தான் இவனோட லைஃபே கொஞ்சம் மாறி இருக்கும். ஏன்னா அப்போதைக்கு காப்பாற்றினவர் அவர் மட்டும்தான். அதனால தான் இப்போ ஹீரோயினை காப்பாற்றினுங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்க. கரெக்டாக இந்த பக்கம் எல்லாம் சண்டையும் வேற போட்டுக்கிட்டு இருக்காங்களா. கிமோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர்த்த அடிக்க முடியுமோ அடிச்சுக்கிட்டு இருக்கான். பட் அடிக்க எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கானுங்க. அவங்க ஒரு
பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ட்ரக் லார்ட் எப்படியோ ஹீரோயினா சேஃபாக கொண்டு வந்துடுறான். அவன் பார்த்தீங்கன்னா இந்த எப்படியாச்சும் இவனை கூட்டிகிட்டு கீழே போயிடு, கீழே போனால் என்னோட ஆளுகளாக வருவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்ட்டு ட்ரக் லார்டை ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு அன்றைக்கி லாஸ்ட்டாக உங்கள் அப்பாவோடது என்கிட்ட ஒன்று இருந்துச்சு, அது இதுதான், இது உனக்கு தான் சொந்தங்கிற மாதிரி அவன் கையில் ஏதோ ஒரு கேமராவை கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு ட்ரக் லார்டை கூட்டிகிட்டு அவள் கீழே கிளம்பிக்கிட்டு இருக்க ஹியூன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இவங்களை தேடி மேலேயே வந்துடுறான். பட் அந்த இடத்துல கொரியன் சைனீஸ் தான் இருக்காங்க. என்ன இன்னுமே உனக்கு பயம் போகலையா, வந்துட்டியான்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஹியூன் அட்டாக் பண்ண வெறித்தனமாக போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் எப்படியோ சேஃபாக வந்துடுறா. வந்த உடனே என்னதான் இருக்குன்ட்டு அந்த கேமராவை பார்க்கலான்ட்டு அந்த கேமராவை வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாவோட கடைசி ஞாபகமான்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட பர்த்டேக்கு அவள் கேமரா வேணும்னு கேட்டிருப்பா. அதனால அவங்க அப்பாவும் சரின்னு வாங்கி தரேன்னு வச்சிருப்பாங்க. அந்த கேமரா தான் இதுங்கிற மாதிரி அவள் பார்த்துக்கிட்டு இருக்க. அதில் என்னென்ன நடந்ததோ கடைசியில் ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் சீஃபும் சரி ஹீரோவும் சரி ரெண்டு பேரும் வேகமாக போயிட்டு இருக்க. போலீஸில் இருக்க அத்தனை ஜீப்பும் சரி இவங்களை தான் ஃபாலோ பண்ணி பின்னாடி படைய வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா அதுக்கு மீடியா வேற இவங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. அவங்க எப்படியோ அந்த பில்டிங்குள்ளே போயிடுறானுங்க. போனால் அங்கே ஜியோங்கோட ஆளுங்க இருக்கான்ல, அவனுக்கெல்லாம் சும்மா சுத்து போட்டு இவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்க. சீஃபு எவ்வளோ சமாளிக்க முடியுமோ அவ்வளோ சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் ஏதோ ரத்த காட்டடிக்க மாதிரி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. சீஃப் அப்படியே போராடிக்கிட்டு இருக்க. இப்போ வேற வழியெல்லாம் ஃபுல்லாமே மாட்டிட்டோம். ஏன்னா ப்ரெஸ் வந்துருக்கிறதுல இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படியாச்சும் இருக்க படம் எல்லாத்தையும் காலி பண்ணுங்க, நான் எப்படியாச்சும் இந்த இடத்துல இருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு அவன் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்க. இங்கே கமிஷனர் பார்த்தீங்கன்னா படுக்க வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அவரோட நிலைமை அதை விட மோசமாக இருக்கு. அங்கே ஜியாங்க்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க யாரோ அவனுக்கு. அவன் சரியான கடுப்பாயிட்டான். இப்போதைக்கு தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரி அவன் முழிச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் கரெக்டாக வந்துடுறான். வந்த உடனே இனிமேல் என்னோட சண்டையை பார்ப்பீங்கடா அப்படின்ட்டு இப்போ இருக்க எல்லா சண்டையிலையும் நம்ம ஹீரோவும் இறங்கிடுறான். ஆக்சுவலாக ஃபைட்டிங் சாங்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக போகும் கைஸ். நான் எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் வீடியோ பார்த்து அவ்வளோ கோவப்பட்டு இருக்க. இங்கே ஹியூன் எல்லாம் கத்தியை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் வேணுனே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸை கண்ணு முன்னாடியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கோவப்பட்ட பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜியோனை தேடி போயிடுறாங்கிறது தப்பிச்சு வந்துவேன். அவள் கன் எடுத்துட்டு நீட்டிக்கிட்டு இருக்க. அங்கே கட் பண்ணுறாங்க, என்ன ஆச்சுன்னு காட்டலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் எப்படியோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இன்னொரு பக்கம் மாஃபியா இருக்கான்ல, அவனும் மறுபடியும் ஜியோனை கொல்றதுக்கு வந்துகிட்டு இருக்கான். ஜியோன் ஹீரோயின்ட்ட தப்பிச்சு கீழே வந்துகிட்டு இருக்கான். அப்போ மாஃபியா எதுக்கிட்ட எங்கள் அப்பாவை கொண்டுட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. ஜியோன்ல எனக்கு கதை முடிஞ்சிடுச்சுடான்னு நினச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ மாஃபியாவை எவனோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது வேற யாருமே இல்லை, கொரியன் சைனீஸ் இருக்கான்ல, அவனும் அவன் ஆளுகளோட வந்துடுறான். வந்து அவனுக்கு எப்படியோ மாஃபியாவை அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஓடாலர் கொண்டதுக்கு அப்புறமா ஜியான் பார்த்தீங்கன்னா அவனோட வாட்ச் எடுத்து போட்டிருப்பான். போட்டுட்டு இவன் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிட்டு இருக்க. அப்போதான் காரோட பேக் சைடு பார்த்துருப்பான். அங்கே ரஷ்யன் மாஃபியா இருக்கான்ல, அவனோட அப்பாவை இவன் கடத்திட்டு வந்து வச்சிருப்பான். அவன் கடத்திட்டு தான் வந்திருப்பான். இவன் தான் வேணும்னே அந்த கன்னை வச்சு இவனை ஷூட் பண்ணியிருப்பான். ஷூட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே அந்த ஃப்ரெஞ்சுக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான் நடந்தது எல்லாத்தையும். அவன் ஷூட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த பாப்பநாசம் படத்தில் எப்படி தண்ணி விடுவாங்க தள்ளிக்குள்ள, அதே மாதிரியே காரை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருப்பான். அப்போ இவனுக்கு வேற ப்ரூஃபே இல்லாமல் கரெக்டாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த கேஸை தான் அந்த போலீஸுக்காரர் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாரு. அப்போ ஷியோனோட ஒரு ஆயுதம் அவர்கிட்ட மாட்டிடும். இவர் நினைச்ச அந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்துருவாரு அப்படின்ட்டு தான் வேணும்னே இவன் பார்த்தீங்கன்னா அந்த மாஃபியா இருக்கான்ல, அவன் கிட்ட போய் இந்த மாதிரி உங்கள் அப்பாவை கொண்டது யாருன்னு எனக்கு தெரியும், ஓடாலர் தான், அது நீ எப்படியாச்சும் அவனை கொண்டே ஆகணும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், பட் அதுக்கு பதிலாக அந்த போலீஸ்காரனை நீ கொல்லணும், ஏன்னா அவன் தான் ஓடாலருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு ஹீரோயினோட அப்பாவை பற்றி அந்த மாஃபியாட்ட தப்பாக சொல்லியிருப்பான். பட் அவர் அன்னைக்கு தான் அந்த கேமராவெல்லாம் ஹீரோயினுக்கு கிஃப்டாக கொடுக்கலான்னு வாங்கியிருப்பாரு. மாஃபியா பார்த்தீங்கன்னா அவனை ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருப்பான். அவன் ஷூட்டும் பண்ணியிருப்பான். பட் அவர் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக கேமரா வேற ஆன் பண்ணி வச்சிருப்பாரு. அவரோட லாஸ்ட் மினிட்ஸ் தான் அந்த கேமராலெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அவரை நெஞ்சு பிடிச்சிட்டு வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்க. மாஃபியா வந்து பார்ப்பான். இவர் அவனே ஷாக் ஆகிடுவான். அவன் கொண்டிருக்க கூட மாட்டான். அப்போ இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும் இவர் தான் நம்மளை காப்பாற்றினாலுன்ட்டு. ஆனால் அப்போ ஜான் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் வேணும்னே ஷூட் பண்ணியிருப்பான். அவர் அப்படி துடிச்சு செத்தது தான் நம்ம ஹீரோயின் கேமராவில் பார்த்துருப்பா. அந்த வெறியில தான் பார்த்தீங்கன்னா அவனை நானே போட்டு தள்ளுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிளம்பிக்கிட்டு இருக்க. இங்கே ஒரு பக்கம் ஹீரோ இருக்கார்ல, அவரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் யாராலையுமே ஜானை பிடிக்க முடியல. இங்கே எல்லாம் எப்படியாச்சும் அவங்க கிட்ட போறக்கு அவ்வளோ பேத்த சண்டை கட்டிட்டு போராடுன்னு போடிட்டு இருக்கன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், கண்டிப்பா இந்த எபிசோட் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த எபிசோட்ல ஃபைட் ரொம்பவே ஜாஸ்தி, அதனால தான் நான் எவ்வளோ குட்டி பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி பண்ணி சொல்லியிருக்கேன். பட் எபிசோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு போயிட்டே இருக்கும். பட் செமையா இருக்கும். அதில் வேணா ஷோராக சொல்லலாம். பிடிச்சிருக்கா இல்லையான்னு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த சூப்பர் எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ். அந்த பிரின்சஸ் ட்ராமா உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் ஆயிடும்.